அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஈதுக்கு மறுநாள் வியாழக்கிழமை எடுத்து அன்றைக்குமே நிறைய பேர் வந்து ஈது கொண்டாடிருப்பீங்க. இந்த ரமலான் மட்டும்தான் இப்படி வருது. எல்லோரும் ஒன்றா கொண்டாடினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி அம்மா வீட்டில் தான் இருந்தேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் வைக்கிற மீன் குழம்பு மீன் வறுவல் அங்கே எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சிருக்கு. அதனால நான் என்னையவே வந்து வைக்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மீன் குழம்புக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு தாளித்து விட்டுட்டேன். அது ஒரு பக்கம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மசாலா தடவி வச்சிடலாம்னு சொல்லிட்டு மசாலாவெலாம் தடவி விட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா வெயில் வச்சுட்டோம்னா நல்லா மசாலா பிடிச்சிடும் இல்லையா. இதெல்லாம் தடவி வைக்கிறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா மீன் போட்டுட்டு வீட்டில் வேறு மாங்காய் இருந்துச்சு. அதேமாதிரி 4-5 பீஸ் கட் பண்ணி போட்டேன். ஏன்னா மாங்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. சூப்பராக பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மீன் வறுவல் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இங்கத்தை விட பயங்கர ஹீட். எங்கேயாவது பரவாயில்லன்னு தோணுது. அந்தளவுக்கு வந்து ஹீட்டாக இருக்குது. அதனால் வெளியே நல்லா காத்தோட்டமாக நல்லா வாழை இலை போட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ்னே. பப்பாளி வந்து பறிச்சு கொண்டு வந்து வச்சுருக்கேன். பப்பு வந்துட்டு எனக்கு கட் பண்ணி கொடுத்து சொல்லி கத்தி எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்கான். கத்தி வந்து பதமில்லாத அவன் கையில் கொடுத்துருக்கேன். சரின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி கொடுத்து நானுமே வந்து சாப்பிட்டேன். பப்பாளி அவ்வளோ பழு கட்டி டேஸ்ட் வந்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு.